NCERT grade 11 chapter 3 periodic classification of elements உடைய book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 3.21. Would you expect the second electron gain enthalpy of oxygen as positive, more negative or less negative than the first ன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ electron gain enthalpy of second electron gain enthalpy of oxygen அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் electron gain enthalpy அப்படின்னா என்ன? ஒரு எலக்ட்ரானை நீங்கள் ஆட்டமில் ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். உதாரணத்துக்கு ஏ அப்படின்ற ஆட்டமில் என்ன பண்ணுறீங்க, ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறீங்கன்னா அது என்ன மாறும், நமக்கு ஏ மைனஸாக மாறும். ப்ளஸ் என்ன ஆகும், இட் வில் கிவ் அ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. சரியா? ஸோ எனர்ஜி ஆஃப் இஜி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, சில டெல்ஹெச் இஜின்னு போட்டுக்கலாம். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ரிலீஸ் ஆகும். ரைட்டா? ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. ரைட்டா? ஸோ இதில் நான் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆக்சிஜன் ப்ளஸ் எலக்ட்ரான், ஸோ இட் வில் ஃபார்ம் O-. அப்போ இங்கே கான்ஃபிகரேஷன் தான் மாறும், நமக்கு 1s2 2s2 அண்ட் 2p4லேருந்து 1s2 2s2 2p5 மாறும். அண்ட் நமக்கு என்ன ஆயிரும், நெகட்டிவ் சார்ஜ் ரிச் ஆயிரும். ரைட்? அப்போ இது கண்டிப்பாக எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு எனர்ஜி வெளியே வரும். ஸோ வெளியே வரக்கூடிய எனர்ஜி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். ரைட்? ஸோ அப்போ அடுத்த எனர்ஜி மோர் நெகட்டிவா லெஸ் நெகட்டிவா பாசிட்டிவான்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன்று முதல்ல தெரியணும். அடுத்து இப்போ இந்த O- இன்னொரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது இது என்ன மாறும், நமக்கு O2- மாறும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளஸ் இங்கே நம்ம கிடைக்கும் ஐ போட்டோன்னா EA எலக்ட்ரான் அஃபினிட்டி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி 2. சரியா? ஸோ இது என்ன வரும்னு கேட்குறாங்க. ரைட்? ஸோ கவனிங்க, இப்போ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் எப்போவுமே எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது கண்டிப்பாக எனர்ஜி நமக்கு என்ன ஆகும், வெளியே வரும். ஸோ இப்போ நெகட்டிவ் சிஸ்டம்லேருந்து நம்ம சரௌண்டிங் வரும். இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் O- இன்னொரு எலக்ட்ரான் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே நமக்கு என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அண்ட் எலக்ட்ரான் மேலே என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜில் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே கொண்டு போகும், கண்டிப்பாக என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஸோ அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் நமக்கு என்ன இருக்கும், ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ இந்த ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எனர்ஜி சப்ளை பண்ணணும். பை சப்ளையிங் எனர்ஜி. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம தான் எனர்ஜி கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், செகண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நமக்கு என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆகிரும். நம்ம தான் எனர்ஜி சப்ளை பண்ணுவோம். அப்போ நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணால் சிஸ்டத்துக்குள்ளே எனர்ஜி போகும். அப்போ நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமோட எனர்ஜி என்ன மாறிடும், பாசிட்டிவாக மாறிடும். அப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நெகட்டிவாக இருக்கும், செகண்டு நமக்கு என்ன வந்துடும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலே நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், மார்க் இதில் ஹைலைட்டரில். ஸோ என்ன வரும், நமக்கு பாசிட்டிவ் அப்படின்றது தான் ஆன்சர். ரைட்? ஸோ தேங்க்யூ.